திருவிவிலியத்தில் நம் ஆன்மாவிற்கு மட்டுமல்ல நம் உடலுக்கும் தேவையான அருமருந்துகள் குறிப்புகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. அது என்ன என்று பார்க்கலாமா? தொடக்க நூல் 30:14 கூறப்பட்டுள்ள தூதாயிம் கனி. இது பார்ப்பதற்கு சீமை தக்காளி போன்று இருக்கும். இதன் விதை விஷத்தன்மை வாய்ந்ததாகும். இந்த கனி நல்ல நித்திரையையும் பாலுணர்வை தூண்டக்கூடியதுமாக இருந்தது என்று கூறப்படுகிறது. இக்கனி மத்தியதரை கடற்பகுதியில் வளரும் ஒரு வகை செடியின் கனியாகும். இச்செடி தண்டுகள் அற்றதும் நீள்வட்ட இலைகளை உடையதுமான தாவரமாகும். இச்செடியின் மலர்கள் ஊதா நிறம் உடையதாகவும் பழுத்த பழங்கள் செம்மஞ்சள் நிறமுடையதாகவும் இருக்கும். இனிமைமிகு பாடல் 7:13. அதிக வாசனையுடைய இப்பழங்கள் பாலுணர்வை தூண்டுபவையாகவும் கரித்தரிப்பதற்கு உதவுபவையாகவும் இருப்பதாக மத்தியதரை கடல் பிரதேசங்களில் உள்ள நாடுகளில் நம்பப்பட்டுள்ளது. இதனால் இக்கனிகள் பாலுணர்வு கனிகள் மற்றும் காதல் கனிகள் என்றும் அழைக்கப்படலாயிற்று. தொடக்க நூல் 30:14 பிள்ளையில்லாத மலடியாய் இருந்த ராகேல் இக்கனிகளை விரும்பியதற்கு காரணம் அவை கருத்தரிப்பதற்கு உதவுபவை என்னும் அக்கால மக்களது நம்பிக்கையாகும். இன்றைய மருத்துவத்துறை இக்கனிகளுக்கு கருத்தரிக்க வைக்கும் சக்தி இல்லை என்று கண்டுபிடித்துள்ளது. பழைய ஏற்பாடு காலத்தில் சிலையாத் புதரிலிருந்து செய்யப்பட்ட களிம்பு சிலையாத்தின் பிசின் தைலம் என்று அழைக்கப்பட்டது. காயங்களை குணப்படுத்த பயன்படுத்தப்பட்டது. இந்த பிசின் தைலம் என்பது ஒரு வகை மருந்து பொருளாய் காணப்படுகிறது. சிலையாத் என்ற ஊர் பிசின் தைலத்திற்கு பெயர் பெற்றது. திருவிவிலியத்தில் ஆலிவ் எண்ணெய் அதாவது ஒலிவா எண்ணெய் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஆசீர்வாதம் ஆகியவற்றை குறிக்கிறது. திருவிவிலியத்தில் ஒலிவா எண்ணெயின் பயன்பாடுகள் விளக்குகளை ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. அபிஷேக எண்ணெயாக பயன்படுத்தப்பட்டது. தானிய பலிகளில் ஒரு பகுதியாக பயன்படுத்தப்பட்டது. ராஜாக்கள் ஆட்சி செய்ய கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட பயன்படுத்தினார்கள். திருவிவிலியத்தில் ஒலிவா எண்ணெய் அதாவது ஆலிவ் எண்ணெய் குறிக்கப்பட்டுள்ள இடங்கள் லேவியர் 24:2, விடுதலை பயணம் 27:20, விடுதலை பயணம் 30வது அதிகாரம் 23 முதல் 25 முடிய உள்ள இறைவார்த்தை, லேவியர் 2வது அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள இறைவார்த்தை, 1 குறிப்பேடு 27வது அதிகாரம் 28வது வசனம். ஆலிவ் எண்ணெயின் ஆன்மீக முக்கியத்துவம். ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் யூத நடைமுறையில் இருந்து புனித பயன்பாட்டிற்காக ஆலிவ் எண்ணெயை ஏற்றுக்கொண்டனர். கத்தோலிக்க நடைமுறைகள் பண்டைய கிறிஸ்தவ மற்றும் கிறிஸ்துவத்திற்கு முந்தைய மரபுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, ஒலிவா எண்ணெய் 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே தமிழகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆர்கிமேட்டில் இருந்து எடுக்கப்பட்ட 2000 ஆண்டு பழமையான யாவனர் ஜாடிகளில் ஒலிவா எண்ணெய் இருப்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதை அப்பகுதியில் குடிகொண்ட யாவன் வர்த்தகர்கள் இறக்குமதி செய்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கேதுரு மரம் பற்றி திருவிவிலியத்தில். கேதுரு மரங்கள் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளிப்படுத்துகின்றன. காற்றை புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் ஆக்குகின்றன. கூடுதலாக இந்த மரங்கள் மாசுபடுத்திகள் மற்றும் துகள்களை வடிகட்டுகின்றன. லிபனோன் என்றால் வெண்மலை என்பது பொருள். பாலஸ்தீனத்தின் வடமேற்கில் உள்ள ஒரு மலை நாடாகும். ஏர்மோன் என்னும் மலை இங்குதான் உள்ளது. இதன் சிகரங்கள் பனியால் மூடப்பட்டிருப்பதினால் வெள்ளை மலை என்ற பெயர் ஏற்பட்டது. ஆதி காலத்தில் இம்மலை சரிவுகளில் கேதுரு மரங்கள் நிறைய நின்றன. இங்கிருந்துதான் சாலமன் தேவாலயத்திற்கு தேவையான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார். நன்கு வளர்ச்சி பெற்ற ஒரு கேதுரு மரத்தின் அடியில் 5000 பேர் தங்கலாம். ஆகவேதான் நீதிமானின் செழிப்பை லிபனோனின் கேதுருக்கு இணையாக வேதம் சொல்லுகிறது. நேர்மையாளர் பெரிசை மரமென தழைத்தோங்குவர். லிபனோனின் கேதுரு மரமென தலைத்து வளர்வர். திருப்பாடல்கள் 92வது அதிகாரம் 12ஆம் இறைவார்த்தை. கேதுரு மரங்களின் வேர் வெகு தூரம் படர்ந்து வளரும். இவைகள் பறவைகளை இறுக பற்றி பிடித்து கொள்வதால் கடும் புயலானாலும் இம்மரங்கள் அசைக்கப்படுவதில்லை. அதுபோல கற்பாறையாம் இயேசுவை பற்றி கொள்வோமானால் எந்த சோதனைகளும் நம்மை அசைக்க முடியாது. இம்மரங்களின் கிளைகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து பிசின் போன்ற கசிவு ஏற்படுகிறது. கேதுருவின்
பிசின் நறுமணம் மிக்கது. பூச்சிகள் இம்மரத்தை அழிக்காதபடி நறுமணம் நிறைந்த பிசின் மரத்தை பாதுகாக்கின்றன. லிபனோனின் கடற்கரைக்கு 25 மைல்களுக்கு அப்பால் ஒரு கப்பல் வரும்போதே கேதுரு மரங்களின் நறுமணம் இன்ப நுகர்வாயிருக்கும். காடுகளினூடே ஊற்று தண்ணீரானது கேதுரு மரங்களின் வேர்களினால் சுத்திகரிக்கப்பட்டு பருகுவதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். இம்மலைச்சரிவுகளில் மக்கள் வசிக்க விரும்புவர். கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் நீண்ட காலம் உழைக்கும். பிசின் தைல வாசனையால் பூச்சிகள் சேதப்படுத்துவதில்லை. சாலமோனின் பல்லாக்கு லெபனோனின் கேதுரு மரத்தால் செய்யப்பட்டது. இனிமைமிகு பாடல் 3வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. சாலமோன் ஞானி இம்மரத்தை குறித்து இப்படி சொல்லுகிறார்: உன் ஆடைகளின் நறுமணம் லெபனோனின் நறுமணத்துக்கு இணையானது என்று. இனிமைமிகு பாடல் 4வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. பிரிட்டனில் உள்ள பொருட்காட்சி நிலையத்தில் ஒரு கேதுரு மரத்துண்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தட்பவெப்ப மாற்றங்களால் லிபனோனின் கேதுரு மரங்கள் அரிதாகி வருகின்றன. திருவிவிலியத்தில் உள்ள மற்ற மருத்துவ குறிப்புகள் பற்றி 2ஆம் பாகத்தில் பார்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.